ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தோசை. என்ன தோசைன்னா கோதுமை தோசை. அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து தக்காளி சட்னி பச்சை மிளகாய் போட்டு அரைச்சதுனால அப்படி இருக்குது. வெங்காயம் நிறையா போட்டிருக்கிறேன், அதனால் தக்காளி சட்னியும் கோதுமை தோசையும் தான். தக்காளி சட்னி ஏற்கனவே அரைச்சி வச்சுட்டேன், தாளிக்க போகிறேன். இப்போ தோசை சுட்டுட்டுருக்கிறேன். தோசை சுட்டு முடிச்சுட்டு ஒரு ஹெல்த்தி ஒரு ஃபுட்டு நம்ம பார்க்கலாம். ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் தோசை சுட்டுட்ருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, தோசை ஒரு பக்கம் சுட்டுட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இருமலுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான மருந்து. நம்மளாம் டானிக் இந்த மாதிரி தானே வாங்கி சாப்பிடுவோம், டானிக்கெல்லாம் வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ வந்து நான் நல்லெண்ணெயில் போட்டு லேசாக வதக்குறேன். நல்லெண்ணெயில் லேசாக நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு இதை கட் பண்ணி கொடுக்குற மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா சித்திரத்தை இதையும் வந்து நம்ம தட்டி எடுத்துக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா இருமலுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான மருந்துன்னு சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா லேசை தட்டி கூட இந்த சித்திரத்தை வந்து கடையில் வந்து ஒரு பாக்கெட் 5 ரூபான்னு தான் வைப்பாங்க. இதை வாங்கி நல்லா தட்டிக்கிறணும். தட்டிட்டு அப்புறம் நம்ம இது எண்ணெயில் வந்து வறுக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த தேங்காயை நல்லா வந்து தேங்காய் வந்து நல்லா வந்து வறுபட்டு வரணும். வறுபட்டு வர்ற நேரத்தில் சித்திரத்தையே உள்ளே போட்டுடணும். நல்லெண்ணெய் தான் ஊற்றி செய்யுங்க. நல்லெண்ணெய் தான் வந்து இருமலுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டு. நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க. சித்திரத்தை வந்து இவ்வளோலாம் போட வேண்டாம். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு துண்டு போட்டாலே போதும். ஒரு துண்டு போட்டாலே போதும். இருமலுக்கு வந்து அவ்வளோ ஒரு பெஸ்ட்டான மருந்துங்க இது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடையில் விற்கிற டானிக்கு அது இதுன்னு வாங்கி சாப்பிடுவோம். இப்போ பாருங்கள் நஞ்சிருக்கு, இதில் நம்ம வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். இது உங்களுக்கு வந்து சித்திரத்தை வந்து தூள் பொடியாக கிடச்சா வாங்கிக்கோங்க. என்கிட்ட வந்து பொடி இல்லை, நான் இன்றைக்கி வந்து பாக்கெட்டு தான் வாங்கி லேசாக தட்டி போட்டிருக்கிறேன். இது நல்லா தட்டி போட்டு நல்லா இதிலே வந்து தேங்காய் வந்து நல்லா வறுபடணும். அப்புறம் பார்த்திங்கன்னா பனங்கள் கண்டை நம்ம போட்டுடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் பனங்கள் கண்டை போட்டுருங்க. போட்டு அதையும் போட்டு நம்ம லேசாக வறுத்து எடுத்துடலாம். இதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரி வறுத்து எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த வறுக்கு வந்து அப்படியே சூடாக சாப்பிட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கணும். அப்படின்னா இருமல் வந்து சூப்பராக கேட்கும். நான் வந்து கொஞ்சம் இனிப்பு வந்து கம்மியாக தான் போட்டுக்கிறேன். ஒரு பெரிய தேங்காய் துருவணும். ஒரு பெரிய தேங்காய்க்கு கொஞ்சம் தான் நான் பனங்கள் கண்டை போட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு வேணும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இருமலுக்கு நம்மளுக்கு நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்கும். என்ன சித்திரத்தை போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்மெல் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் அது வந்து உடம்புக்கு நல்லது. நீங்கள் வந்து சித்திரத்தை நான் வந்து எங்கள் ஊர் சைடு பொடி கிடைக்கல, அதனால் வந்து இது வாங்கி நான் தட்டி போட்டுக்கிறேன். சப்போஸ் இந்த சித்திரத்தை உங்கள்கிட்ட பொடியாக கிடந்தது அப்படின்னா பொடி போட்டு தூணினா இன்னும் நல்லா பெஸ்ட்டு ஒரு ரிசல்ட் தெரியும். இது வந்து இருமலுக்கு இதை சாப்பிட்டுட்டு நல்லா சூடாக சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடித்தோம் அப்படின்னா இருமல் வந்து டக்குன்னு கேட்கும். ஒரு தடவையில் கேட்காதுங்க, ஒரு 3-4 தடவை நம்ம ட்ரை பண்ணால் கேட்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து அந்த அடுப்பில் தோசை ஊற்றிட்டு இருக்குது. அடுத்து என்ன பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், மணி பாருங்கள் 9:15 ஆகுது. இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். வாங்க என்ன சமைச்சிருக்கோன்னு சொல்லி பார்க்கலாமா. நான் காலையில் இன்றைக்கி வந்து மாவு இல்லாதனால பாருங்கள் ஜிஞ்சர் வந்து சாப்பிட வந்துருச்சு. எல்லாம் இங்கே எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா ஜிஞ்சரும் சாப்பிட வந்துடுவாங்க. ரெடியா ஜிஞ்சர் சாப்பிட்றதுக்கு? ரெடியா சொல்லு. ரெடியா? சொல்லியாச்சு. ஓகே, இன்றைக்கி என்ன சமைச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை தோசை பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நேற்று வச்ச பாவக்காய் பொரியலும். இது வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி தாளிக்கலாம். ஏன்னா தக்காளி சட்னி வந்து நான் வதக்கி வச்சதுனால எப்பயும் தாளிக்க மாட்டேன், ஆயில் நிறையா இருக்குங்கிறதுக்காண்டி. இது பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, இருமலுக்கு ஒரு மருந்து. தேங்காய் பூ, சித்திரத்தை, நல்லெண்ணெய். இது கூட வந்து நீங்கள் மிளகும் சேர்த்துக்கலாம். சிலர் மிளகு சேர்ப்பாங்க. நான் வந்து மிளகு சேர்த்தா கொஞ்சம் காரமாக இருக்குது, என் பொண்ணு சாப்பிட மாட்டாங்கிறதுக்காண்டி நான் மிளகு சேர்க்கலை. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் பழைய கஞ்சி இருக்குது. இதுதான் இன்றைக்கி நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டு. இது எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத நான் அந்த இதில் சொல்லியிருப்பேன். வேணுங்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். லன்ச் வந்து இன்றைக்கெல்லாம் ஸ்கூல் லீவாங்காட்டி லன்ச் சமைக்கலை. லன்ச் நான் என்ன சமைக்கிறேன் அப்படிங்கிறத நான் வீடியோவை போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய்.